அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வரக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க, புதிய பணியிடங்களை சேர்த்திருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கு, அதோட சிலபஸ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ நேற்று ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் அப்படின்றது போட்டு, ஸோ யார் யாருக்கு அப்படின்னு நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜேடிஓ அப்படின்ற போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான என்ன பண்ணுறாங்க, அதுக்கான சிலபஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 வகையான போஸ்ட் விட்டுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கண்டிஷனிங் கேஸ் பிளான்ட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்றது தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். முக்கியமா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸையும் நீங்க பார்த்து தான் படிக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா, அந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அந்த சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ அதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்மேன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ட்ரேட் வந்து ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்மேன், ஐடிஐ தான். ஸோ இதோட சிலபஸ் இங்கே டவுன்லோட் பண்ணால் கிளிக் பண்ணிடலாம். அதே மாதிரி பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர், அதுவும் ஐடிஐ குவாலிஃபிகேஷன் தான். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ். அடுத்து அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜெனரல், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். அடுத்து மிஷினிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸு, மெக்கானிக் ஆட்டோ பாடி பேர், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், ஆப்ரேட்டர் அட்வான்ஸ்டு மிஷின் டூல், பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக், ஷீயிங் டெக்னாலஜி, ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர், சோலார் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கலுக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஒயர்மேன், மெக்கானிக் 2 and 3 வீலர், வெல்டர், சர்வேயர். அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டிராஃப்ட்மேன் சிவில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சிலபஸுக்கு ஒவ்வொரு கோடை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நாங்கள் எத்தனை கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய வேகன்சிஸ் வந்து ஆட் பண்றது நல்ல விஷயம். அடுத்து வரப்போ வேகன்சிஸும் நிறைய வரும். வேகன்சிஸும் என்ன பண்ணுவாங்க, நிறைய வரும். அதே மாதிரி மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தமான எம்இவி அப்படின்னு சொல்லுவாங்க. 542. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுல நிறையாவே கண்டென்ட் இருக்கு, ஒரு சிலதுல என்னது கம்மியாவே கண்டென்ட் இருக்கு. ஸோ எல்லா சிலபஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்குண்டான மெட்டீரியல் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா, ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட்டட் சிலபஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நம்மளோட என்னது வெப்சைட்ல நம்ம வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டடான சிலபஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே எல்லா விதமான ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் ட்ரேட்மெண்ட் ஃபிட்டர், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இடையில இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ன்றது, முன்னாடி இருக்கிறது என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது. சரிங்களா, அடுத்து என்னென்ன சப்ஜெக்ட், என்ன ஸ்டாண்டர்டு, அதோட சிலபஸ். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ முக்கியமாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து அப்டேட் நம்ம போடுறப்ப என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் அப்டேட்டட் சிலபஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஐடிஐ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இந்த தமிழ் மெட்டீரியல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணா போதும், எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் மோட்டார் வெஹிக்கிளுக்கு அப்டேட்டட் சிலபஸ் ரெடியா இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த அப்டேட்டை. தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயத்தையுமே. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். டெலகிராம்ல தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம டக்குன்னு எந்த அப்டேட்னாலும் ஷேர் பண்ணிடுவோம், வீடியோ வர லேட்டா இருந்தாலும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.